VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக மிக முக்கிய செய்தி, இதை படிக்கிறேன், கேட்பீராக. சிறப்பு செய்திகள். அண்ணாவுக்கு பின் விஜய் முன்னாள் முதல்வரை சந்தித்த இந்நாள் முதல்வர் எம். பாண்டியராஜன் தமிழ்நாட்டின் வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக இப்போதுதான் தேர்தலில் வென்று முதல்வராக பதவியேற்ற ஒருவர் பதவி இழந்த முன்னாள் முதல்வரை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். 1967 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து பெரும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணா என்றழைக்க பெறும் CN அண்ணாதுரை முதல்வராக மார்ச் மாதம் 6ஆம் நாள் பதவியேற்றார். அந்த காலத்தில் புதிய முதல்வர் பதவி ஏற்பதை தொடர்ந்து அனைவருக்கும் மாநில ஆளுநர் விருந்தளிக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. புதிய அமைச்சரவை பதவியேற்ற மார்ச் 6ஆம் தேதியே ஆளுநராக இருந்த சர்தார் உஜ்ஜல் சிங் அழைப்பின் பேரில் ஆளுநர் மாளிகையில் அன்றைய ராஜ்பவனத்தில் இந்த விருந்து நடைபெற்றது. இந்த விருந்தில் முதல்வர் அண்ணா, அமைச்சர்கள் இரா நெடுஞ்செழியன், மு. கருணாநிதி, KA மதியழகன், மாதவன், சத்யவாணி முத்து, கோவிந்த சுவாமி, சாதிக் பாஷா, முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தலில் காங்கிரஸ் மிக மோசமாக தோற்ற போதிலும் ஆளுநர் அளித்த இந்த விருந்தில் பதவியிலிருந்து விலகிய முதல்வர் எம். பக்தவச்சலமும் அவருடைய அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்த R. வெங்கடராமன், மஜீத், ஜோதி, வெங்கடாச்சலம், மன்றாடியார், முன்னாள் பேரவைத் தலைவர் செல்வ பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் மாநகர மேயர் சம்பந்தம், ஷரீஃப், மருதப்பிள்ளை, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அனந்த நாராயணன், தலைமை செயலர் CA ராமகிருஷ்ணன், அட்வொகேட் ஜெனரல் மோகன் குமாரமங்கலம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த விருந்தில் அந்நாள் முதல்வர் அண்ணாவும் முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமும் அருகருகே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்ததுடன் இருவரும் இணைந்து விருந்துண்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து பின்னரும் எம். பக்தவச்சலத்தையும் காமராஜரையும் அண்ணா நேரில் சென்று சந்தித்ததாகவும் தெரிகின்றது. இடையே அண்ணா மறைந்துவிட முதல்வராக கருணாநிதி பதவியேற்றார். தொடர்ந்து நெருக்கடி நிலைக்கு பிறகு 1977 நடந்த பேரவை தேர்தலில் வென்று எம்ஜிஆர் முதல்வரானார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் VN ஜானகி, கருணாநிதி, ஜெயலலிதா, O. பன்னீர்செல்வம், எடப்பாடி, K. பழனிசாமி, MK ஸ்டாலின் எந்த முதல்வரும் உடனடி முன்னாள் முதல்வரை சென்று சந்தித்ததில்லை. வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினை இந்நாள் முதல்வர் C. ஜோசப் விஜய் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இந்த வாக்கியத்தை மறுபடியும் படிக்கிறேன், கேட்பீராக. இது ஒரு சரித்திரம். வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினை இந்நாள் முதல்வர் C. ஜோசப் விஜய் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இந்த சந்திப்பு பற்றி
தனது எக்ஸ் பக்கத்தில் பதித்துள்ள முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அரசியல் நாகரிகத்துடன் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு என் அன்பு நிறை வாழ்த்துகளையும் ஆலோசனையும் வழங்கினேன் என்று குறிப்பிட்டார். மிக மகத்தான செய்தி என்று தான் இதை சொல்ல வேண்டும். 59 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய சாப்டரை விஜய அவர்கள் தோற்றுவிப்பார்கள் என்பதில் என் போன்றவர்களுக்கு சந்தேகமில்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்தே பல விஷயங்களை நல்ல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு புதியவர் என்றாலும் மக்கள் அவருக்கு அளித்த பதில் ஒரு சரித்திர வரலாறு என்றுதான் சொல்ல வேண்டும். இது சரித்திரத்தில் இடம் பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போது பாருங்கள், இந்த செய்தி நான் தினமணி பத்திரிகையில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன். அதில் கூறப்பட்டிருப்பதாவது 59 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. யாரும் இதுபோல் செய்யவில்லை என்று அறியும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இதில் ஒரு பாடம் கற்க வேண்டும். இந்த கட்சி அந்த கட்சி, இந்த மஸ்லக் அந்த மஸ்லக், ஷியா சுன்னி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் பழைய விஷயங்களை புதைத்துவிட்டு புதிய சகாப்தத்தை, புதிய ஒரு சாப்டரை ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் என் போன்றவர்களுக்கு தோன்றுகிறது. நம்முடைய குரூப்பிலும் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் நாம் இப்படி பிரிந்திருக்கிறோம், அரசியலில் பிரிந்திருக்கிறார்களா என்றால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய விஷயங்களில் கூட பிரிந்திருக்கிறார்கள். அது காலகாலமாக நடந்து வருகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க யாரும் முன் வருவதில்லை என்று பார்க்கும்போதுதான் மிக கவலையாக இருக்கிறது. ஏன் இந்த பிரிவுகள், ஏன் இந்த ஷியா சுன்னி பிரிவுகள்? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமல்லவா? இது மிகவும் அவசியம். இது எப்போது முடியும் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் நான் முஸ்லீம் என்று சொல்லுகிறார்களோ, யார் பெருமானாரையும் அவர்களுடைய கொள்கையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் குரானையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது என்பதுதான் விஷயம். இப்போது பாருங்கள், விஜய புதியவர்தான், அனுபவம் இல்லைதான். ஆனால் ஒரு பெரிய அனுபவசாலி போல் அல்லவா பேசுகிறார், ஒரு பெரிய அனுபவசாலி போலல்லவா காரியங்களை செய்கிறார். இதுதான் அவசியம். அவர் இப்படி ஒரு புதிய சரித்திரத்தை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் முன்னேற வேண்டும். அவர் நல்ல விதத்தில் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் அவரிடம் தேவையில்லாமல் கிரிட்டிசிசம் செய்வதை விட்டுவிட்டு அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய போக்கு என்ன, அவர் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுதான் அவசியம். சில விஷயங்களில் அவருடைய போக்கு வேறு விதமாக இருக்கலாம், முரண்பட்டும் இருக்கலாம். ஆனால் அவர் தமிழக மக்களுக்கு நல்லதற்காகத்தான் அவர் அப்படி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற கிரிட்டிசிசம் கூடாது. அதில் ஒன்றும் பயனில்லை. தமிழக மக்கள் பயன் அடைய வேண்டுமென்றால் நல்ல ஸ்கீம்கள், நல்ல கொள்கைகள் வரவேற்கப்பட வேண்டும். திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நல்ல விஷயங்கள் தொடர வேண்டும். மதிப்புக்குரிய முன்னாள்
முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் அவரை சந்தித்த போது பேசியும் இருக்கிறார், வாழ்த்து தெரிவித்தும் இருக்கிறார், சில ஆலோசனைகளை கூறியும் இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, எனக்கும் புரியும் வரை அவர் அதை பின்பற்றுவார் என்று தான் கருதுகிறேன். ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். பல முதலமைச்சர்கள், நல்ல முதலமைச்சர்கள் நமக்கு கிடைத்தார்கள். மக்கள் ஒரு சேஞ்ச் விரும்பினார்கள். அந்த சேஞ்ச் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சேஞ்ச் நல்லதாக இருக்கும், நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். இப்போது பார்க்கும்போது நல்ல ஒத்துழைப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரும் நல்ல விதத்தில் பழகி கொண்டுதான் இருக்கிறார். அவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். அவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்களை சந்தித்த போது வைகோ அவருக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அதை வீடியோ மூலமாக நமக்கு தெரிந்தது. வைகோ சொல்லுகிறார், ஒரு விஜய் அவர்களுடைய தகப்பனார் புதிய வீடு கட்டியிருந்தால் அதற்காக அழைப்பு வந்தது. அதில் வைகோ அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டபோது ஒரு சிறு பையன் 9 வயது இருக்கும் வந்து நம்மிடம் பேசினார். அவருடைய முறை நமக்கு நன்றாகப்பட்டது. எனக்கு அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது என்பதாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு உரிய வகையில் அதை நீங்கள் அவசியம் கேளுங்கள். இப்படி தமிழகத்தில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மாகாணங்களில் என்னென்னவோ நடக்கிறது, அமளி ஏற்படுகிறது, விஷயங்கள் கோர்ட்டுக்கு செல்லுகின்றன. ஆனால் இங்கு தமிழகத்தில் அப்படி ஒன்றுமில்லை. நல்ல விதமாக எல்லாம் நடக்கிறது. ஆளும் கட்சியும் மற்ற அரசியல் கட்சிகளும் நல்ல விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு புரிகிறது. இது தொடர வேண்டும். நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மாகாணங்களிலும் இது போன்ற விஷயங்கள் நடக்க வேண்டும். தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று நமக்கு தெரிகிறது. இது எல்லா மாகாணங்களிலும் நடந்துவிட்டால் நம்முடைய நாடு, இந்திய நாடு, மகா நாடு, உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளிலும் சிறந்த நாடு என்று நாம் பாடிக்கொண்டு வருகிறோமே, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. அதற்கு இன்னும் ஊக்கமும் கிடைக்கும், இதில் சந்தேகமில்லை. இந்தியா அரசியல்வாதிகள் தமிழகத்தில் நடக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா மாகாணங்களிலும் தமிழ்நாட்டில் இருப்பதை போல் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும். அதுதான் எல்லோருடைய ஆசை, நல்ல மனம் படைத்த எல்லோருடைய ஆசை என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆம்பூரை சேர்ந்த வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.